ஏதாவது ஒரு பாட்டுக்கு டியூன் போடுமான்னு கேட்குறேன் அவன்கிட்ட. முதல்ல நீ ஜட்டி போடுனாங்கிறேன். பி சீரியஸ்ங்கிறேன். நானும் சீரியஸ் தானே சொல்கிறேன். சரி ஓகே, என்ன பாட்டுன்னு கேட்கும்போது கண்மணி பாட்டு. கண்மணி பாட்டு பாட்டு பாடுவியா நீ? இது பாடுறியா என்னோட? பாட்டு பாடு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அப்புறம் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கே சௌக்கியமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யாருன்னு அந்த கண்மணின்னு கேட்குறேன். ஓ என்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுதே, அது நினைக்கையில் வார்த்தை முட்டுதே. ஓ கண்மணி இவ்வளோ ரொம்ப உள்ள வாங்க போனால் தெரியாது. தெரியாம அதை மாக்காது. அப்படிதான். ஓகே, சரி பண்ணுவோம். தம்பி ஏதாவது ஒரு பாட்டு சொல்றா. டிவி போடும். முதல்ல நீ ஜட்டி போடுன. பி சீரியஸ். நானும் சீரியஸா தானே சொல்றேன். சரி பாட்டு சொல்லு. சரி கண்மணி சாங் போடுமா? ஓகே. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமா. ஓகே. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உன்னை எண்ணி பார்க்கையில் வார்த்தை முட்டுது. கவிதை கொட்டு. அப்புறம் பொன்மணி உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுதும் கவிதையில் வார்த்தை முட்டுது. யார் அந்த கண்மணிகள் தெரியாது. பிரேமன் எப்படி நேராக பண்ணணும். ஓகே, அதிகமா அதுக்கு நீங்க பாட்டு மட்டும். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. யார் அந்த கண்மணி? பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. பாருயா அது பாடு. நீங்க சொல்லுங்க. அப்படி பாடு. அது மட்டும் பொன்மணி. ஓகே பாரியா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கி கவிதை வார்த்தை முட்டுது. அதை எழுத நினைக்கி வார்த்தை முட்டுது. இப்படி சாட்சியில் பிரேமனை தெரியப்பட்ட நான் மட்டும் தான் தெரியும். ஓகே ஓகே. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. பொன்மணி யார் அந்த? நீங்க என்ன ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. ரெண்டு முடிச்சுட்டு அடுத்து யார் அந்த கண்மணிங்கிற? அதுக்கப்புறம் தான் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் சௌக்கியமே. அது மட்டும் முடிஞ்சது யார் அந்த கண்மணிங்க. அதுக்கப்புறம் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா. அதுக்கப்புறம் நீ படம் நானே படிக்கிறேன். யார் அந்த கண்மணி கேட்கிற? பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. கண்மணி அதான். ஓகே பாட்டு பாடு. கண்மணி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன்னை எண்ணி யாரு? நீ நேரம் உட்காரு. ஏன் படம் பண்ண? சரிவா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. யார் அந்த கண்மணி? பாட்டு தப்பு. ஏன் இரண்டு சேர்ந்து பாடுவா? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. யார் அந்த கண்மணி? பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே.
தெரியல. அவ்வளவுதானா? இது லாஜிக்கே இல்லாம இருக்கீங்க. இது சும்மா லாஜிக்லாம் இல்ல, ஒரு பண்ணுக்கு பிரேம் பண்றது சூப்பரா இருக்கும். அந்த காய் அடிக்கலாம்.